பையன் மாதிரியே இருக்குது சார் பையன் ராஜா முருகர் நேரம் சரடா இல்லடா இன்னொன்று கண்ணை சிம்பிளாம் பாரு இது சில குழந்தை இருக்குது உன் பேர் என்னடா சாரா ரொம்ப ரொம்ப எனக்கு நிஜமாவே ஒரு சில இடத்துல குஸ் பாக்ஸ் அப்படி எனக்கு என்ன சொல்றது உருகி போச்சுன்னே சொல்லலாம். அதோட சாமி மேல அது புஷ்பாபிஷேகம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நம்ம ஒரு மன நிறைவா இருந்தது. ஃப்ளாலஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம் சாரா. எனக்கு எதுவுமே எங்கேயுமே ஒரு இடத்துல நல்லா இல்லைன்னு தோணவே இல்லை. எல்லாமே அழகா இருந்தது. அவ்வளோ அழகா பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீடூழி வாழ்க. அவ்வளோ சந்தோஷம். மனம் நிறைந்த சந்தோஷம். God bless you கண்ணா. Thank you ma. என்ன நான் இவ்வளவு பாக்குறேன். நான் இப்படிதான் நான் இருந்தேன். ஆக்சுவலி இப்படிதான் இருந்தேன். குடும்பத்துக்காகவே வாழ்ந்துன்ற மாதிரி. அதே மாதிரி இவன் வந்து அந்த உள்ள முருகுதப்பா அப்படி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. அந்த படம் பாருங்க. நல்லா இருக்கணும் நீ பாப்பா. அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பண்ணா உண்மையிலேயே அதுக்கு இதுதான் சாட்சி. வேற ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் உனக்கு லைஃப்ல உனக்கு என்ன வேணாலும் நான் இங்க நான் பாட்டி இருக்கேன் நினைச்சுக்கோ. நீ தைரியமா என்கிட்ட வா, என்கிட்ட கேள்வி எல்லாமே கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா அவ்வளவு ரசிச்சு பாடினான். அவ்வளவு ரசிச்சுன்னா அழகா நிறுத்தி ஒரு கான்பிடென்டா பாடினீங்க. நல்லா இருக்கணும். பட்டு நான் ஒரு சின்ன கிஃப்டோட இது வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஆரத்தி விளக்கு. யாரும் நல்லா பாடுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஆசையா இருந்தேன். இதை விட எனக்கு தெரியல. ஏன்னா இவ பாடினதுல என்ன அறியாம எனக்கு வந்து ஒரு மாதிரி சிவரே ஆயிடுச்சு. அதனால இந்த குழந்தை she deserve it actually. Thank you ma. Thank you. Thank you பட்டு. சாரா இன்னைக்கு உன்னோட நாள். ஓகே, இன்னைக்கு முருகனோட ஃபுல் பிளெஸிங்ஸோட உனக்கான ஒரு சிறப்பு பரிசு வேல்முருகன் அண்ணா கையால். அடுத்து என்ன கதையை கேட்க